மே 23, 2025 இன்றைய வேத வசனம் யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் John 8:36. So if the Son sets you free, you will be free indeed. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைய காலங்களில் கூட அநேக ஜனங்கள் ஆவியானவரை இந்த சத்ருவின் சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆவியானவரை அநேக பாவ காரியங்கள் விழுந்து கடன் பிரச்சனையில் விழுந்து எழ முடியாத மரண வழியில் நடந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட அவர்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக என் தகப்பனே. ஆவியானவரை, இன்றைக்கு கூட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை நீர் பெரிய விடுதலை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இப்பொழுது இறங்க ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரை, இப்பொழுது இறங்க என் தகப்பனே. இந்த கடனால் இந்த கடத்தில் மாட்டிக்கொண்டு கொஞ்சம் கடனை வாங்கி இந்த கடனை தர முடியாமல் அந்த கடன்காரர்களை பார்த்து பயந்து வாழ்ந்து இதன் மூலிமா அநேக வியாதிகள் சரீரத்தில் ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்குவீராக. இந்த கடன் வியாபாரத்துக்காக கடன் வாங்குவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு திருமண காரியங்களுக்காக அநேக பேர் கடன் வாங்கி இருக்கலாம். இன்றைக்கு கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவரை, அப்பப்பா, அவர்களுடைய பாவத்தை அறிக்கைட்டு நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம் ஆண்டவரை, எங்களுக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து அற்புதத்தை செய்வார். ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. இன்னும் அநேக ஜனங்கள் கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த கடனை வாங்கி வைத்து கொண்டு ஆடம்பரமாய் வீண் செலவு செய்து ஆவியானவர் அநேக கடன் பிரச்சனையில் அப்பா தள்ளிவிடப்படுகின்றாங்க. இதனால் அவர்களுக்கு வட்டி மேலே வட்டி. ஆவியானவரை, இதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வராதபடிக்கு சாபம் வந்து சேரும்படியான சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கேன் தகப்பனே. கர்த்தாவே, நமக்கு கடன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கடனை நம்ம வாங்கி வச்சுட்டு ஆடம்பரமாக செலவு செய்யாதபடிக்கு அப்பா ஞானத்தை எங்களுக்கு ஊற்றுவீராக. இப்பொழுது இறங்க என் தகப்பனை, இறங்க ராஜா. ஆவியானவரே, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீர் என் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவரே, நாங்கள் அறியாமல் வாங்கியிருந்த அந்த கடன்களை எல்லாம் ஆவியானவரை இப்பொழுது எடுத்து போடுவீராக. நாங்கள் ஞானமாய் யோசிச்சு நீ ஞானமாய் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக என் தகப்பனை. யாரெல்லாம் அப்பா நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அன்பு சகோதரனை, இன்றைக்கு கூட வியாபாரத்துக்காக நாங்கள் வாங்கி கடனில் விழுந்து கிடக்கோன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னும் அநேக ஜனங்கள் திருமணத்துக்காக வாங்கணும், அவங்க இப்படியாய் திருமணம் செய்தாங்களே, அவங்க ஆடம்பரமாக செய்தாங்க, அவங்க கிட்ட இருக்கு, அவங்க செய்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. நம்மளும் அதை போல செய்யணும்னு சொல்லிட்டு அநேக கடன்களை வாங்கி ஆடம்பரமாய் செய்து வீண் செலவு செய்து விட்டு இப்பொழுது வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நாங்கள் இந்த பாவம் செய்யாதபடிக்கு, வட்டிக்கு கடன் வாங்காதபடிக்கு ஆவியானவரே எங்களுக்குள்ள ஞானத்தை ஊற்றுவீராக. இப்பொழுது இறங்க என் தகப்பனே. எங்களுக்கு இருக்க அந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்துக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக என் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனை. எங்களுடைய அப்போ அந்த தவறுகளை மன்னித்து, எங்களுடைய பாவங்களை மன்னித்து, இனி நாங்கள் இந்த கடன் பிரச்சனை விழாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக எங்கள் தகப்பனை. இன்றைக்கு கூட என்னோடு கூட செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை தருவீராக. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் அநேக கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு கூட அது எல்லா குடும்பத்திலையும் அப்பா அறிக்கையிட்ட பாவத்தை அப்பா உம்மிடத்தில் அறிக்கையிட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா, விடுதலை பெற்றது கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்பா, மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.